திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு ஆளுநரை மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன், சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆஸ்டின் அவர்கள் 4 பேரும் ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். 1ஆம் தேதி அன்றே அரசுக்கும் தொடர்பில்லாத 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக எல்லா கூட்டங்களிலும் அமைச்சரவை கூட்டத்திலிருந்து மற்ற அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே ஆளுநருக்கு 1ஆம் தேதி மனு கொடுத்தோம். அவர் அன்றைக்கு ஊரிலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அதை வலியுறுத்தி சொன்னோம். ஆளுநர் அதை மிகவும் கூர்மையாக கேட்டுக்கொண்டார். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வாசகம் எங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கிக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். ஆகவே இது குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இதுவே அவருடைய சஜஷனாக வந்தது போது பார்க்கிற போது இது தவறு என்பதை மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார். இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானது தான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதே போல் குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகள், பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் பல வழக்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரையிலே அவதூறு வழக்கில் கைது செய்வதே கிடையாது. நான் நேற்றே கூட சொன்னேன், கடந்த கால ஆட்சியில் என் மீதே 16 கேஸ் இருந்தது, தளபதி மீது 40 வழக்கு இருந்தது. இங்கே இருக்கிற வில்சனை போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு அந்த வழக்கிலே ஆஜரானார். ஆனால் நாங்கள் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது நேற்றைக்கு அவர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, 2 முறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து டெஃபமேஷன் கேஸில் போலீஸ் கஸ்டடி எடுக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கே தேவை கிடையாது. காரணம் என்ன, பேசுறது பத்திரிகையில் வந்திருக்கும், அந்த ப்ரூஃபை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வழக்கமான நடவடிக்கை. ஆனால் அவரை கொண்டு போய் 5 மணி நேரம் திருச்செந்தூரில் கைது செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு போய் உட்கார வைத்து 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி, ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு பேசாமல் டிவிக்கு வந்து சென்றிங்களா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிகேவில் சேர்க்குவதற்கு அவரை வற்புறுத்தியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக அவரே நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதே போல் திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் இருக்கிற ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரும் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்ஃபோலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களிடம் இருக்க கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து
நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம்.